நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் திரையுலகில் ஒரு சரித்திரம் படைத்துவிட்டு சென்ற மகா நடிகன் என்றால் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரை போன்று ஒரு நடிகனாக வேண்டும் என சினிமாவிற்கு கிளம்பி வந்தவர்களில் அன்றைய ரஜினிகாந்த் முதல் இன்றைய இளம் நடிகர்கள் வரை பலர் உண்டு. அப்படிப்பட்ட பலருக்கும் பின்னாடி சிவாஜியுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது ஆச்சரியம். அப்படியே ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்கள் சிவாஜியுடன் இணைந்து நடித்து அவருக்கு மிக நெருக்கமான நண்பர்களாக மாறினார்கள். சிவாஜியை பொறுத்தவரை தனக்கு மிக நெருங்கிய நடிகர்கள், நடிகைகளிடம் படப்பிடிப்பிலோ அல்லது தனது வீட்டிற்கு வரும்போதோ மிக ஜாலியாக பேசக்கூடியவர். இதை கமல், ரஜினி உள்ளிட்ட பலரும் பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் தனது சொந்த மகனான பிரபுவையே அவர் பாரபட்சம் பார்க்காமல் கலாய்த்துள்ளார் என்றால் நம்ப முடிகிறது. ஆனால் அதுதான் நிஜம். பிரபு சினிமாவில் நடிப்பதற்காக தன்னுடைய தந்தையிடம் விருப்பத்தை தெரிவித்த போது முதலில் உடல் எடையை குறைக்கப்பார், அது மட்டுமல்ல கமல், ரஜினி போல நிறைய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் உன்னால் போட்டி போட முடியுமா என்பதையும் பார் என்றுதான் முதலில் கூறினார். ஆனாலும் பிரபு ஒரு வழியாக நடிகராக மாறிவிட்டார். கொஞ்சம் முன்னணி நடிகராக வளர்ந்து வந்த காலத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் அக்னி நட்சத்திரம் படத்தில் 2 கதாநாயகர்களின் ஒருவராக பிரபு நடித்தார். அந்த படம் அவரது திரையுலக பயணத்தில் திருப்பு முனையாக அமைந்த படம் என்று சொல்லலாம். அதில் காவல்துறை அதிகாரியாக பிரபு நடித்திருந்தார். அதனால் அந்த படத்தில் பல காட்சிகளில் அவர் குதிரை சவாரி செய்வது போல எடுக்க வேண்டி இருந்தது. இதனால் படம் துவங்குவதற்கு முன்பாகவே தினசரி காலை வேளையில் வீட்டிலிருந்து கிளம்பி குதிரை பயிற்சி எடுக்க சென்று விடுவார் பிரபு. தினசரி மகன் காலையில் இப்படி வெளியே செல்கிறாரே என்பதை கவனித்த சிவாஜி, டெய்லி காலையில் எங்கப்பா போயிட்டு வர என்று கேட்டுள்ளார். சிவாஜியிடம், இப்படி ஒரு படத்தில் நடிக்கிறேன், இதற்காக குதிரை சவாரி பயிற்சி எடுத்து வருகிறேன் அப்பா என்று கூறியுள்ளார் பிரபு. அப்படியாப்பா, அந்த குதிரைக்கு ஒன்றும் ஆகலையே என்ற கிண்டலாக மகனிடம் கூறியுள்ளார் சிவாஜி. எப்படியாவது உடம்பை குறைக்கப்பார் என்பதுதான் சிவாஜியின் கிண்டலின் நோக்கம். இப்படியே சில வருடங்கள் போனதும் பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான டூயட் படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு பிரபுவை தேடி வந்தது. அந்த படத்தில் அவரது உடல்வாகிற்கு ஏற்றபடி படத்திலும் குண்டான கதாபாத்திரம். அதை வைத்து மற்றவர்கள் அவரை கிண்டலடிக்கும் விதமாக கதை உருவாக்கப்பட்டு இருந்தது. அப்போது அந்த படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் பாடல்கள் உருவாக்கும் பணி நடைபெற்றது. அந்த சமயத்தில் எதேச்சையாக ஒரு நாள் கவிஞர் வைரமுத்துவை சந்தித்த நாயகன் பிரபு இந்த கதை குறித்தும் உடல் குண்டாக இருப்பதும் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது சிவாஜி கணேசன் தனது குதிரை சவாரி பற்றி கிண்டல் செய்ததை பேச்சுவாக்கில் குறிப்பிட்டார். உடனே அதனை கெட்டியாக பிடித்து கொண்ட வைரமுத்து அந்த படத்தில் பிரபுவை கிண்டல் பண்ணும் விதமாக கதாநாயகி பாடுகின்ற கத்திரிக்கா கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா என்கின்ற பாடலின் இடையிலேயே குண்டான உடம்பு இழைக்க குதிரை சவாரி செஞ்சா குதிரைதான் இழைச்சு போச்சோன்னு சொன்னாங்க வீட்டில் என்கின்ற வரிகளை பிரபுவின் அனுபவத்திலிருந்து எடுத்து அழகாக சேர்த்து விட்டாராம். பாடலை கேட்ட பிரபு, என்கிட்ட இருந்து வாங்கி எனக்கே போட்டுட்டீங்களே என்று செல்லமாக கோபித்து கொண்டாராம்.